கொழும்பு நாரஹேன்பிட்டியுள்ள திம்பிரிகஸ்யாய வீதியில் பிரித்தானிய பெண்ணொருவரின் தொலைந்த பணப்பையை ஒரு போலீஸ் அதிகாரியும் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளும் கண்டெடுத்து அதன் உரிமையாளரிடம் பத்திரமாக ஒப்படைத்துள்ளனர். மீட்கப்பட்ட இந்த பணப்பையில் 1000 இலங்கை ரூபாயும் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயத்தாள்களும் யூரோக்கள், அமெரிக்க டாலர்கள், ஸ்டெர்லிங் பவுண்டுகளும் இருந்துள்ளன. அத்துடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு கடன் அட்டைகள், ஓர் சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம், ஓர் அடையாள அட்டை மற்றும் பல மதிப்புமிக்க ஆவணங்களும் இருந்துள்ளன. பணப்பையை தொலைத்த பிரித்தானிய பெண் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவிற்கு அழைக்கப்பட்டு அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளரினால் கடந்த 23ஆம் திகதி அவரிடம் குறித்த பணப்பை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவு ஆகியோரின் இந்த நேர்மையான நடவடிக்கைகளுக்கு பிரித்தானிய பெண் தனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார். 600. My mother idea, and then she put the 6 here. Thank you. 1, 2, 3, 4, 5, 6. Yeah. Correct? Correct? Yeah. Bye-bye. Head of police. Of police. There's a big interest in police. I will pay. Yeah. Thank you so much. Police cell? Police cell? Yeah, always perfect. Perfect. These are very honest people. Who's the lady man from? Both. She found on the road. Yeah. She's walking near health card. No. Went for our hospital. Police hospital. He went to hospital. On the way to the police hospital. On the way to the police Across hospital. the road. He's from Thank you, because your honesty, real honest person. This is the lady who found it. Say thank you. Close. Very, very honest person. He's saying very good people in this country. That's very good. Thank you so much, huh? Honesty. Thank you. Then you get her number. First I called the madam. Value got it. Thank you so much for your honesty and everything. Very kind. only the photographer I wanted to say, sir. No. Good girl, no? My husband doesn't like these Ah, no. things. I'll get in trouble with our husband. That's a problem at home.